ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். என்னடா இவன் இப்படி வெளியே தலையிட்டு இருக்கேன்னு பார்க்காதீங்க. அது நாங்கள் இவனுக்கு ஜியோக்கு வேக்சின் போட தான் வந்திருக்கோம். சரி, வேக்சின் போட்டுட்டு அப்படியே கூட்டிட்டு வந்துட்டு சரி அப்படியே வேக்சின் போடும் செம்மையாக கற்றுன்னு கத்துறாங்க. வேக்சின் இதோட அவனுக்கு 3வது வேக்சின் இதோட முடிய போகுது வேக்சின். அதுக்கப்புறம் நம்ம ரெகுலராக இயர்லி ஒன்ஸாக போட்டால் போதும்னு சொல்லிட்டு நாளைக்கு பார்த்தீங்கன்னா தடுப்பூசி போடணுன்ட்டாங்க. அந்த தடுப்பூசிங்கிறது பார்த்தீங்களா, அது இல்லை, அது வெறிநாய் அந்த கடி ஊசி போடணும்னு சொல்லிட்டு அதை போடணும்னு சொல்லிட்டு அப்படியே அவனுக்கு போட்டுட்டு அவனுக்கு ஒரே சந்தோஷம். அதே காரில் ஏறும் போதுமே பயந்துட்டு தான் இருந்தான். அதுக்கப்புறம் என்னாச்சு, அவனுக்கு அப்படியே தலையை வெளியே நீட்டிட்டு ஜாலியாக காற்று நல்லா சில்லுன்னு வரனால காற்று நல்லா ஜாலியாக வெளியே என்னாலே கண்ட்ரோல் பண்ண முடியல. அவன் தலையை வெளியே விட ஆரம்பிச்சிட்டான். சரி, அங்கே பாருங்கள் எப்படி விடுறான்னு பார்த்தீங்களா. அவனுக்கு ரொம்ப அந்த காற்று பிடிச்சிருச்சு, ரொம்ப கூலிங்காக. ஏன்னா ஜெர்மன் ஷெஃபர்ட்னாலே அவனுக்கு கூலிங் தான் ரொம்ப பிடிக்கும்னால அந்த கூலிங்லேயே இருந்தான். ஆனால் அந்த காற்றும் கூலிங்காக இருக்கனால அதிலே இருக்கணும்னு சொல்லிட்டு தலையை வெளியே விட போயிட்டான். சரி, அப்படியே அவனை கண்ட்ரோல் பண்ண என்னாலே கண்ட்ரோல் பண்ண முடியல, அப்படி தலையை வெளியே விட்டுட்டு இருந்தான். அவனுக்கு ரொம்ப ஜாலியாக இருந்துச்சு. அப்புறம் பார்த்திங்கன்னா இப்போ எங்கள் ஸ்கூலுக்கு தான் போயிட்டுருக்கோம். ஏன்னா எங்கள் அப்பா நான் எனக்கு அவனுக்கு வேக்சின் போட்டுட்டு அப்படியே சரி வேக்சின் போடுறது எனக்கு வேக்சின் போடுற நாய்க்குட்டினாலே ரொம்ப பிடிக்கும். வேக்சின் போடுற இடத்துல அங்கே ஹாஸ்பிட்டலில் பார்த்திங்கன்னா நிறையா நாய் இருக்கனால அங்கே எனக்கு நிறைய இது பார்க்குறக்காக நான் கூட போவேன். ஸோ எனக்கும் ஸ்கூலுக்கு டைம் ஆச்சுன்னு கடை நீ எதுக்கடை வீட்டை விட்டு போகணும்னு சொல்லிட்டு இவனையும் ஸ்கூலுக்கு விட்டு வந்துட்டு தான் எங்கள் அப்பா ட்ராப் பண்ண வந்தார். இப்போ எங்கள் ஸ்கூல்கிட்ட வந்தாச்சு. அப்போவும் தலையை வெளியே விட்டுட்டு தான் இருக்கான். எல்லாம் நல்லா வேடிக்கை பார்த்துட்டு ரொம்ப ஜாலியாக இருந்தான். எனக்கு பிடிச்சிருந்துச்சு. அது அவன் வெளியே விடும்போது ரொம்ப க்யூட்டாக இருந்தான். அவங்களுக்கே பார்த்தா தெரியுது. இவ்வளோ நான் அவனை விடுறா வாடா அப்படின்னு சொன்னால் கூட வராமல் அப்படியே இருந்தான். அது ரொம்ப க்யூட்டாக இருந்துச்சு. எங்கள் ஸ்கூல் கிட்ட வந்துட்டோம். நான் படிக்கிற ஸ்கூல் பார்த்திங்கன்னா என்வி மெட்ரிக் ஸ்கூலு. நான் உங்களுக்கு காமிக்கிறேன், அது உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். இருங்க காமிக்கிறேன். பின்னால் யார் வரான்னா எங்கள் சார் தான் வந்துட்டுருக்காரு பின்னால். ஸ்கூல் கிட்ட நெருங்கிட்டோம். ஸ்கூல் கிட்ட நெருங்கின வண்டி நிறுத்துற வரைக்கும் நான் சொல்கிறேன் டெய் விடுறான் இறங்கினா அதை விட்டு இறங்கியே வரலை. அவருக்கு என்னடா பண்ணுறேன்னு சொல்லிட்டு சரி இருறா நீயே அங்கே பாருங்க எப்படி விடுறான்ட்டு தலையை வெளியே. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், எங்கள் ஸ்கூல் கிட்ட வந்தாச்சு. ஓகே பாய், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.